சிட்டில எப்பெல்லாம் குற்றங்கள் நிகழுதோ, எப்பெல்லாம் குற்றவாளிகளின் நடமாட்டம் தெரியுதோ, எப்பெல்லாம் குற்றங்களின் மேகம் சூழுதோ, அப்பெல்லாம் அவைகளை அழிக்க சிஐடி தனது ரூபத்தை மாற்றி வந்திருக்கிறார். புதிய யுகத்தின் இதுவரை காணாத குற்றங்களை எதிர்கொள்ள முற்றிலும் புதிய வடிவத்தில் சிஐடி ஸ்குவாட் எப்போதுமே ஒரு அடி முன்னே. சோனி ஏயில் தாக்குங்க. குண்டு தீர்ந்து போச்சே. எங்கடா போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க? தாக்குங்க. நம்ம பாஸ் இப்ப வந்துகிட்டு இருக்காரு. அவர் வர வரைக்கும் எப்படியாவது நீங்க சமாளிங்க. எங்க பாஸ்ங்க வந்துட்டாங்க. இப்போ உங்க நிலைமை எல்லாம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஹே அரதகட தலையா, என்ன இவ்வளவு பெரிய ஆளு மேல ஒரு சின்ன தக்காளியா வீசினு இருக்கிற? அப்படி போடு. இதுக்கப்புறமாச்சும் சரியா கண்ணை திறந்து அடிங்கடா. டேய் ஏடாங்கி, இவங்க கிட்ட நம்ம அடி வாங்க வரல, அடி கொடுக்க வந்திருக்கோம். புரியுதா? உனக்கெல்லாம் எங்க இது புரிய போகுது டாங்கி? எங்க கிட்ட மோதுறது கஷ்டம் இல்லப்பா, ரொம்ப கஷ்டம். பொப்பன், வேணும்னு தானே தேங்காய் கொண்டு வந்திருக்க. அதான்ப்பா என்னால தூக்க முடியாதுன்னு தெரிஞ்சே தானே கொண்டு வந்திருக்க. இதோ இந்த சின்ன பழங்களை கொண்டு வந்துக்கிறேன், இதால அச்சிக்கோ. சபாஷ். உன்கிட்ட எல்லா பொருளுக்கான சஸ்பென்ஷனும் இருக்கு நண்பா. சஸ்பென்ஷன்னா என்னது? அடா, உனக்கு இங்கிலீஷே புரியாதாப்பா? சஸ்பென்ஷன்னா தீர்வு. என்னத்த தீர்வா? எதுக்கான தீர்வுப்பா? அடே, பிரச்சனைக்கான தீர்வுன்னு சொல்றேன். அட என்னப்பா அது, இங்க என்ன மீட்டிங் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? வாங்கப்பா போய் அங்க அடிப்போம். உனக்கு மூளை இருக்கா இல்லையா? ஏ லல்லன், தம்மா துண்டு பழத்தை வச்சா எதிரி அடிப்ப. தேங்காய் வாழை அடி, தேங்காய் வாழை. அட, சாதாரண இந்த சின்ன எதிரிங்கெல்லாம் என்னத்துக்குப்பா நம்ம தேங்காய் எத்து அச்சுன்னுக்கணும்? அவங்கள பிடிங்க, யாரும் தப்பிச்சு ஓடிட கூடாது. நமக்கு போலீஸ்க்கு எந்த பிரச்சனையும் வேணாம். வாங்க இங்க இருந்து போயிடலாம். அடே, சீக்கிரம் வண்டியை ஓட்டுறான். அவனுங்க பின்னாலேயே வந்துட்டு இருக்கானுங்க. இதுக்குதான் இவ்வளவு பெரிய வண்டியை வாங்க கூடாதுன்னு சொன்னிருந்தேன். ஏன்பா, ஸ்டேட்டஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி வாங்கணும். அதான் எப்படியா மறைஞ்சிப்ப? மாட்டிப்போமே நாம. நம்ம கிட்ட மோதுறது கஷ்டம் இல்ல, ரொம்பவே கஷ்டம். இவ்ளோ விலை உயர்ந்த காரை இஷ்டல்ல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். பேசாம இங்க இருந்து ஓடு, இல்ல அவனுங்க நம்மள சும்மா விட மாட்டானுங்க.
பாத்தீங்களா நண்பர்களே, பிரச்சனை நமக்கு பின்னால எப்படி ஓடி வருதுன்னு. நில்லுங்க. நில்லுங்கப்பா, அவர் நம்ம நிக்க சொல்லி சொல்லுகிறாரு. ஐயோ சீக்கிரம் வா, இங்க நின்னோம்னா நம்மள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. பதினஞ்சு போலீஸ் ஸ்டேஷன் எங்களை தேடி நிற்குது. எங்களை பிடிக்கிறது ஒண்ணு கஷ்டம் கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். நில்லுங்க. இதுக்கு மேல உங்களால ஓட முடியாது. நல்லா மாட்டீங்கன்னா, அந்த பக்கம் போலீஸ், இந்த பக்கம் தண்ணி. ஒண்ணு பண்ணா நாம வேணும்னா நம்ம தண்ணிக்குள்ள குதிச்சிருவோம். அச்சோ, தண்ணில எல்லாம் குதிக்க கூடாதுப்பா. எனக்கு தண்ணில நீச்சல் எல்லாம் அடிக்க தெரியாது. நமக்கு நீச்சல் தெரியாதுன்னு நமக்கு தான் தெரியும். அப்புறம் நம்ம கேங்குக்கு மட்டும் தான் தெரியும், அந்த போலீஸுக்கு தான் தெரியாது இல்ல. அதான் சொல்றேன், வா குதிச்சிருவோம். ஏ பெருசு, டைலாக்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா தண்ணியில குதிச்சோம் மூழ்கிடுவோம். ஒருத்தர் கட்டிக்குங்க. என்ன இப்படி பேசுறாரு? கயிறை தொங்க விடுவோம், இது வழியா கீழே இறங்கிடுவோம் சிஸ்டர். ஏ பெருசு, கயிறு வழியா போனாலும் தண்ணியில தானே போய் இறங்கணும், நீச்சல் தெரியாதுல்ல. ஆனா அவர் நம்மள புடிச்சிருவாரு. அப்புறம் எப்படி சொல்லுவ? எங்களை பிடிக்கிறது கஷ்டம் இல்ல, ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு. அட ஊருப்பா, சொல்ல வேணாம். முதல்ல நம்ம சிலிண்டர் ஆயிடுவோம், அப்புறம் அவர் கையில பேசி பார்க்கலாம். ஆனா அந்த சிலிண்டர் இங்க எங்க தான் இருக்குது? ஐயோ, உனக்கு இங்கிலீஷ் எல்லாம் புரிய மாட்டேங்குதுப்பா. அடே படிக்காத டாங்கி, சிலிண்டர் சிலிண்டர்னா அரெஸ்ட் ஆகுறது. இத முன்னாடியே ஒழுங்கா சொல்லி இருக்கலாம்ல. பேசுறதை நிறுத்துங்க, வேலைய பாருங்க, சீக்கிரம் ஆகட்டும். பாரு, நாங்க மட்டும் வெளில வந்தோம்னா உன் எலும்பு சுருமாவாக்கி கண்ணுல போடுவோம். அப்படிதான் சொல்லிவிட்டேன். உனக்கு சரியா மெட்ட கூட தெரிய மாட்டேங்குது பாபா. நானே எலும்பு வெள்ளையா தான் இருக்கும், சூர்மா கருப்பா இருக்கும். எலும்பு எப்படி சூர்மா வாக்கி போட்டுக்குவ? நல்லா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லப்பா. சரியா தான் சொல்ற. உனக்கு அறிவு இல்லைன்னு சொல்றான், நீ சரியான ஃபூல். பூவா, ரோஜாவா இல்ல தாமரையா? அடே ஃபுல்லா பூ இல்லடா, அறிவு கட்டாதவன், மூளை இல்லாதவன். போதும் போதும், வாய மூடுங்க. இன்னும் எவ்வளவுதான் பேசுவீங்க? உங்க பாஸோட பேரை கேட்டா நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க. எங்களை வாயை திறக்க வைக்கிறது கஷ்டம் கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த பாண்டாவை சாதாரணமா எடை போடாதீங்க. சிறுசு மாய கண்ணாடி, நம்மள நமக்கே தெரியுது, ஆனா டிஃபரெண்டா தெரியுது. ஆமா பாண்டா சார், இவங்க எல்லாம் யாரு? அப்படியே எங்களை மாதிரியே இருக்காங்க, சேம் டு சேம். அதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். லல்லன், பப்பன், சுட்டன், பப்பன். உங்ககிட்ட நான் போன்ல சொன்னேன்ல, அவங்க தான் இவங்க. அது சரி, இவங்களை எதுக்காக இங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போக வேண்டியதானே? அதுதான் முடியாது. இவங்களோட கேங் வந்து ஏதாவது செஞ்சு ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. எனக்கு உங்களோட உதவி வேணும். உதவியா? ஆமா, நீங்க எல்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு இவங்களோட கேங்ல போய் சேர்ந்துடுங்க. இவங்க பாஸை எப்படியாவது பிடிச்சாகணும். அதுதான் நம்ம நகரத்தோட பாதுகாப்புக்கு ரொம்ப நல்லது. சரியா சொன்னீங்க, நாங்க பொம்பளை வேஷத்துல போறோம். மாட்டிக்குவீங்க, எங்க கேங்ல பொம்பளைங்க எல்லாம் கிடையாது. இங்கிலீஷ்கார மாதிரி வேஷம் போட்டு போங்க. எங்க கேங்குக்கு இங்கிலீஷ்னா ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பூனை முகம் இருக்கிறவங்களுக்கு கடவுள் கொஞ்சம் அறிவை வைக்கிறதுக்கு மறந்துட்டார் போல. என்ன புரிஞ்சுதா? நாம இவங்க கெட்டப்ல போய் ஆகணும். எங்களோட கெட்டப்பா? ஆனா எங்களுக்கு தான் கெட்டப்பே கிடையாது. டடா, உனக்கு இங்கிலீஷே வர மாட்டேங்குது. அடே கெட்டப்னா நம்ம ஊர்வத்துல போறேன்றாங்க. இப்போ புரிஞ்சுதா டாங்கி? ஹே, எங்க கிட்ட நாக்க அடக்கி வச்சு பேச கத்துக்கன்னா, இல்லாட்டி இந்த நாக்க இழுத்து வச்சு அறுத்து இந்த சூவை தச்சுப்ப நான். என்ன நீங்க ரொம்ப கோவக்காரரு, ரொம்ப கெட்டவரு, கொஞ்சம் கூட மூளை இல்லாதவரு. ஆனா நீங்க ஒரு ரவுடியே கிடையாது. நான் சொன்னேன். முட்டை, சரியான கூ முட்டை, அதை உடைச்சு நாங்க ஆம்லெட் போடுவோம். அடடா, ஆம்லெட்டா? அடடா, இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு. ஒரு நிமிஷத்துல நீங்களா மாட்டிப்பீங்கடா. டேய், நீங்க பேசுற பேச்சுல நல்லா மாட்டிக்க போறீங்க. அடடா பப்புவா, உன் பாஷை என்ன? நாங்க உங்க உருவம், பேச்சு, வார்த்தை எல்லாத்தையும் காப்பி பண்ணிப்போம். உங்க பாவ மூட்டை அதிகமாச்சா? இப்போ அது உடஞ்சிரும் பாரு. அப்புறம் உங்க திமிரெல்லாம் அடங்கிரும்டா. டேய், நான் புரிஞ்சுதா? அம்பிட்டு பேரும் மாட்டிக்க போறீங்கல்ல, உங்களுக்கு சீக்கிரத்துல தண்டனை கிடைக்கும். எல்லாம் சேர்ந்து மாவு தான் ஆட்ட போறீங்க, புரிஞ்சுதா? சபாஷ், லாங்குவேஜ் பக்கா. இப்போ கெட்டப் தான் மாத்தணும்.
அனி ஞாபகம் வச்சுக்கோ, அவங்க பாஸ நம்ம பிடிக்கிற வரைக்கும் நம்ம இந்த லாங்குவேஜ்ல தான் பேசி ஆகணும். அட சிறுசு, நீ டென்ஷன் ஆக வேண்டிய தேவையே இல்ல. நான் தான் புரிஞ்சுக்கணும்ல. நான் இந்த கேங்குக்காரங்க பாஷைய அப்படி பேசிடுவேன். அதை கேட்டு அந்த கேங்ல இருக்கணுக்கே தலை சுத்தி போயிடும். இந்த 4 பேரையும் நான் பிடிச்ச விஷயம் என் டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியாது. அதனால யாருக்கும் சந்தேகம் வராது. புறப்படுங்க, கெட்டப்ப சேஞ்ச் பண்ணுங்க, அவங்களோட இருப்பிடத்துக்கு போங்க. அட எங்க இருந்து போவீங்க? எங்க இடம் தான் உங்க யாருக்கும் தெரியாதே. அத நாங்க சொல்ல கூட மாட்டோம்ல. அது எங்க இடம் சோர்கலி, பங்களா நம்பர் 55ன்னு. இந்த மூளை இல்லாதவங்களா தனக்கு தானே குழிய தோண்டிப்பாங்களாமா. ஆனா அது மத்தவங்களுக்கு லாபத்தை கொடுக்குமா. என்ன புரிஞ்சுதா? வேலை முடிஞ்சது. இவங்க இடத்துக்கு நீங்க போங்க, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். இங்க இருந்து எப்படியாவது நம்ம தப்பிச்சு போனோம். உலகத்துல இருக்கிற எல்லா டானுங்களும் இன்னைக்கு பார்ட்டிக்கு வராங்க. அங்க நம்ம கண்டிப்பா இருந்தே ஆகணும். ஓடி பாபா, ஒரு பெரிய போலீஸ் டீமையே கூட்டிட்டு போயிருந்தீங்க. ஆனா வெறும் கையோட வந்திருக்கீங்க. இப்ப உங்களுக்கு என்னாச்சு இன்ஸ்பெக்டர் பாண்டா? சார், அது வந்து என்னன்னா, ஆமா, நீங்க மட்டுமே 6 மாசம் ஆச்சு. அந்த சாதாரண கூட்டத்தை உங்களால பிடிக்க முடியல. இதுல பேச்சு வேற பேசுறீங்க. நான் உடனே உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றேன். வணக்கம் கமிஷனர் சார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அட சேட்ஜி, நீங்க எங்க? அட ராம் சிங், உங்க பொண்ணு எப்படி இருக்காங்க? சார், உங்க உதவியால எங்க பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்துச்சு. நீங்க உண்மையிலேயே பெரிய ஆளு சார். நீங்க கொடுத்த பணத்தால எங்க அம்மாவுக்கு ஆபரேஷன் முடிஞ்சது. உங்க உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். என் பையனுக்கு நீங்க காலேஜ்ல சீட்டு வாங்கி கொடுத்துட்டீங்க. சார், நீங்க இந்த நகரத்துல இருக்கிற எல்லாருக்கும் உதவுறீங்க. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? பேரு தன்னா, சாப்பிடுறது பண்ணு, இருக்கிறது பண்ண. அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? பாண்டா, மரியாதையா பேசுங்க. மரியாதையா. நீங்க தண்டா சார பத்தி கேள்விப்பட்டது இல்லையா? இவர் இந்த சிட்டிலேயே பெரிய ஆளு, எல்லாருக்குமே உதவக்கூடியவரே, என்னோட நண்பரும் கூட. உங்களை நண்பனா நினைச்சு இங்க வந்திருக்கேன். எனக்கு உதவி பண்ணுங்க. சொல்லுங்க, நான் உதவுறேன். எனக்கு Z+ செக்யூரிட்டி வேணும். வெறும் Z+? ஏ பாண்டா, உனக்கு தெரியாது, இவருக்கு சிட்டி முழுக்க நிறைய ஆஸ்தி இருக்கு. என்ன இருக்கு? ஆஸ்தி பத்தி கேக்குறாரு. ஆஸ்திய பத்தி. பேரு தன்னா, சாப்பிடுறது பண்ணு, இருக்கிறது பண்ண. இவருதான் தோனா. அட என்னங்க தோனா? அட என்ன விஷயம்னு முதல்ல சொல்லுங்க தோனா சார். தோனா இல்ல, தன்னா. நான் தான் தன்னா, தன்னா சேட். லல்லன் பப்படி என்னோட வீட்டுக்கு வந்து கொள்ளடிக்க போறதா பேசிக்கிட்டாங்க. சூனா பாண்டா, உங்களால அந்த கேங்க பிடிக்க முடியல. இவர் சிட்டிலேயே பெரிய ஆளு, மரியாதைக்குரியவர். அவர் ஏன் மிரட்டுறாங்க? நீங்க வேலை செய்யாம சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நோ சார், நான் முன்ன மாதிரி இல்ல சார். நான் சாப்பாட்டை குறைச்சிட்டேன் சார். சாரி சார். போதும் அவரை பத்தி பேசுறத விடுங்க சார். என்னைய பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவங்க என்ன சட்னி ஆக்க போறாங்க. அது நடக்காது. என்ன சார் நடக்காது? அவங்க கேங்ஸ்டர், சும்மா பேசுவாங்களா? இல்ல சார், அவங்க உங்களை அப்படி என்ன பண்ணிடுவாங்க? நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். என்ன சார் பேசுறீங்க? அவங்க ஏதாவது பண்ணுவாங்க, அது வரைக்கும் நீங்க சும்மா இருப்பீங்களா? இல்ல சார், உங்களை அமைதியா இருக்க சொல்றாரு. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அவங்கள நாங்க கூடிய சீக்கிரம் பிடிச்சிருவோம். அப்படின்னா இன்னும் அவங்கள பிடிக்கவே இல்லையா? இன்னும் இல்ல, சீக்கிரமாவே அவங்கள பிடிச்சிருவோம் சார். என்னோட ஆட்கள் அவங்களுடைய கேங்க ரொம்ப நெருங்கிட்டாங்க. அப்படியா? நன்றி நன்றி. நான் தோஸ்துங்களே எல்லாம் அப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க. என் தலையில என்ன கொம்பா முளைச்சிருக்குது? சுட்டான், வில்லனோட தலையில கொம்பு முளையாது. இடமும் நம்மளுதுதான், நேரமும் நம்மளுதுதான். கொம்பு முளைச்சா என்ன, முளைக்கலனா என்ன? நான் சொல்றது சரிதானே? ஆனா சந்தேகமா இருக்கு. உங்களை தான் போலீஸ் துரத்திக்கிட்டு வந்துச்சு. அவங்க கிட்ட இருந்து நீங்க எப்படி தப்பிச்சீங்க? இந்தாருங்க, எங்களை பிடிக்கிறது கஷ்டம் இல்ல, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமா, நாங்க ட்ரக்ல இருந்தா தப்பிச்சு வந்துக்கிறோம். ட்ரக்கா? ஆனா நீங்க எல்லாம் கார்ல தானே எஸ்கேப் ஆனீங்க. அதுதான் நாங்க கார்ல எஸ்கேப் பண்ணது உங்களுக்கு தெரியும். அந்த இன்ஸ்பெக்டருக்கு நான் எஸ்கேப் பண்ணது தெரிஞ்சிச்சு. அதனால நாங்க காரை விட்டுட்டு ட்ரக் எடுத்து எஸ்கேப் ஆயிட்டோம். இவங்க நம்ம லல்லன், பப்பன், சுட்டன் அப்புறம் பப்பன் தான். இப்போவும் எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. நீ ஒரு சந்தேக பிராணி. பாத்தியா, உன்னை பார்த்து நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நீ இப்ப வாச்சு சந்தேகப்படுறத முதல்ல நிறுத்து. சந்தேகங்கிறது மனுஷனோட எதிரி. தன்னை தானே நம்ப மாட்டானுங்க. ஏதாவது சாப்பாட்டுல கலந்துருக்குமான்னு சந்தேகப்படுவாங்க. அப்புறம் சாப்பாட்டையும் வேஸ்ட் ஆகிருவானுங்க. நான் புரிஞ்சுதா? உணவுன்னு சொன்னதான் ஞாபகம் வந்துச்சுப்பா. ஐயோ, ரொம்ப பசிக்குதுப்பா. ஏதாவது உணவு இருந்தா கொடுங்கப்பா. சாப்பிடுறத பத்தியே எப்பவும் பேசாத ஜோர்தாரே. ஜோர்தார்? அது யார் ஜோர்தார்? ஜோர்தார் ரொம்ப ஜோரா பசிக்குதுங்கறான். சாப்பிட்டு ஏதாவது கொடுங்கப்பா.
அங்க பாருங்க பாஸ் வராரு. எங்க வராரு? கண்ணுக்கு தெரியவே இல்லையா? அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு, குரல் மட்டும் தான் கேட்கும். என்ன மறந்துட்டியா? அவன் தப்பிச்சு ஓடுனதுல அடிபட்டுச்சுப்பா. அது மட்டும் இல்லாம அவனோட மூளை கொஞ்சம் கம்மி இல்ல. ஓ நான் திடீர்னு வந்தது உங்க எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கா? வர வேண்டியதா போச்சு. ஆனா ஒரு தகவல் இருக்கு. நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. நாங்க நேத்து புஜியா தான் சாப்பிட்டோம். அத பத்தி எதுவும் தகவல் இருக்குதா என்ன? அட, நமக்கு போலீஸ் சம்பந்தப்பட்ட ஒரு தகவல் வந்திருக்கு டாங்கே. டாங்கின்னு சொல்லிட்டாரு. சிரிசே, நம்ம போலீஸ் எல்லாம் அனுப்பப்பட்ட உளவாளி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. வா ஓடிடுவோம். பாத்தீங்களா, நான் சந்தேகப்பட்டது உண்மைதான். இவங்க போலீஸ் உளவாளிங்க. இவங்களை பிடிங்க. இவனை விடுங்க, மத்தவங்களை பிடிங்க. அங்க பாருங்களேன், பறக்குற நிலா தெரியுது. முகத்தை மறைக்காத, உன் கையை எடு, கையை எடு. நியூஸ் பேப்பர்ல நான் உன் போட்டோவை பாத்துக்கிறேன். நீ தன்னா சேட்டு தானே? இல்ல இல்ல, நான் பாக்குறதுக்கு அவரை மாதிரியே இருப்பேன். ஓ, அதாவது எப்படி லல்லன் பப்பன் சுட்டன் பப்பன் மாதிரி இருக்கோமே அதே மாதிரியா? ஆமாமா, அவர் அடிக்கடி சொல்லுவாரு, பேரு தன்னா, சாப்பிடுறது பண்ணு, இருக்கிறது பண்ணுன்னு. நான் என்ன அப்படியா சொல்றேன்? இல்ல, நல்லதா போச்சு, எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட போய் நீ தன்னா சேட்டுன்னு சொன்னா அவங்க என்ன பார்த்து சிரிப்பாங்க. தேங்க்யூ. வெல்கம் வெல்கம். இந்தாங்க, இந்த ஆப்பிள சாப்பிடுங்க. ஏய், நீ ஒரு கெட்டு போன பொருள். நீ ஒரு விக்காத பிராண்ட். ஆனா நீ ஒரு ரவுடியே கிடையாது. அப்படியா? ஆமா, நீ ஒரு எருமை. எருமை அப்படியா? போன இந்த எருமை இப்ப எப்படி தாக்குதுன்னு பாரு. எஸ்கேப். புடிங்க. ஆமா, நான் தான் உங்க பாஸ். அந்த மஞ்ச பூனை என்னோட முகத்தை பாத்துருச்சு. அவன் என் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டான். அவங்கள போய் உடனே பிடிங்க. அவங்க போலீஸ் கிட்ட மட்டும் போயிடக்கூடாது. அப்படி இவங்க போலினா, அப்ப உண்மையான லல்லன் பப்பன் சுட்டன் பப்பன் எங்க இருப்பாங்க? உங்க பாஸோட பேர் என்ன? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? இன்சே, இந்த அறைக்கு பின்விளைவுகள் மோசமா இருக்க போதே. இப்ப உங்க பாஸோட பேரை சொல்லல, முகத்துல குத்து விட்டு விட்டு முகத்தை பலூன் மாதிரி ஆக்கிடுவேன். கட்ட மட்டும் அவுத்து விட்டு பாரு. இந்த இடம் ஒன்னு மொத்தமா எல்லாரும் துவம்சம் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு எப்படி தப்பிச்சு போறோன்னு பாரு. நான் அனுப்புற ஆட்கள் அங்க போய் சேர்ந்துட்டாங்க. உங்க பாஸ் பிடிபட்டதும் நீங்க ஜெயில அழுகதான் போறீங்க. உன்னை இன்ஸ்பெக்டர் ஆக்குனது யாருப்பா? நாங்க என்ன வாழைப்பழமா ஜெயில அழுகி போறதுக்கு? நீ வாய மூடு, இல்லனா அணியோட பிரஸ்டேஷன் உன்னை ஒரு வழி பண்ணிடும். உன் பாஸோட பேரை சொல்லு, இல்லனா இங்கே அடைஞ்சிருங்க. நாங்க இங்க அடப்பட்டிருக்கிறது உனக்கு தெரியும். உன் உயர் அதிகாரிகளுக்கு தெரியும் நாங்க இங்க மாட்டிட்டு இருக்கோன்னு. ஆனா உங்க யாருக்குமே தெரியாது நாங்க இங்க இருந்து தப்பிச்சிருவோன்னு. உன் கையில இருந்து எங்களை நாங்க காப்பாத்தினோம். ஆனா எங்க கையில இருந்து உன்னை யாரு காப்பாத்த போறாங்க?
இங்க இருந்து தப்பிக்கிறது ஈஸியான காரியம் இல்ல. இந்த இன்ஸ்பெக்டர் பாண்டாவை அவ்வளவு சாதாரணமா எடை போட்டாதீங்க. ஓஹோ, அப்ப வேற எப்படி உங்களை அட போடுறது? அது வந்து கெத்துக்கு அப்படிதான் பேசுவாங்க. அட கெத்துக்கு நீங்க எப்படி பேசுகிறீங்க? கெத்து இல்லாம இருந்தா நீங்க எப்படி பேசுவீங்க? அட அந்த மாதிரி தான் பேசுவாங்க. அதான் எங்க பேசுவாங்க, யார் பேசுவாங்க? அட மன்னிச்சிருப்பா, ஏதோ தப்பா பேசிட்டேன். சபாஷ் பப்பன், தப்பிச்சிட்டோம்ப்பா. இனிமே நாம எல்லாம் அந்த டானுங்க பார்ட்டிக்கு போயிடலாம். நாட்டோட எல்லா டானுங்களும் நாளைக்கு தானே சந்திக்கிறானுங்க. எதுக்கு இன்னைக்கு இவ்வளவு அவசரம்? டேய் டாங்கி, அவங்க 4 பேரும் நம்ம இடத்துக்கு போயிட்டாங்க. அவங்கள போய் தடுத்தாகணும். வாங்க போலாம். அவங்க பாஸோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்கள புடிங்க. சீக்கிரம் ஓடுங்க. இவங்க தான் அந்த தோத்தி கேங். வாங்க மறைஞ்சுக்கலாம். வாங்க மறைஞ்சுக்கலாம். ஓடுங்க. இவங்களை பிடிச்சு நம்ம குடோனுக்கு கூட்டிட்டு போங்க. அட பாவிகளா, எங்களை புடிச்சு எங்கடா கூட்டிட்டு போறீங்க? அவ்வளவு சுலபமா எங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம்னு பாத்தீங்கல்ல? இப்ப நீங்க வாங்க, எங்க குடோனுக்கு வாங்க. அண்ணே, இப்ப நம்ம மாட்டிக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? உடனே ஹைடாவுக்கு போவோம். ஐயோ, அங்க இருந்தானே தப்பிச்சு வந்தா. அதே இடத்துக்கு நாம எதுக்கு திரும்பி போகணும்? இது இன்ஸ்பெக்டர் பாண்டா கிட்ட உடனே சொல்லி ஆகணும். நம்ம ரகசியம் அம்பலமாயிடுச்சுமா, உடனே வாங்க. அடடா, எதுக்கு இவங்கள புடிச்சு வச்சிருக்கீங்க? விடுங்க. இந்தாப்பா, விட்டுட்டோம். இவன் இப்பவும் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கானே. நிச்சயமா இவன் கிட்ட ஏதாவது பிளான் இருக்கும். இப்ப நம்ம கேரக்டர்ல இருக்கோம். ஃபோக்கஸ் பண்ணு ஹனி, ஃபோக்கஸ் பண்ணு. மறுபடியும் நீங்க என்ன ஆகுறீங்கன்னு பாருங்க. ஏய், ஓங்கி ஒரு குத்து விட்டன்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து நேரா போய் அப்படியே அண்டால விழுவீங்க. ஆனா இங்க அண்டா கிடையவே கிடையாது. ஐயோ, இந்த சகியோட கிராமம் அண்டா. அட என்ன ஒரு ஆச்சரியம். நம்மால நம்மள பத்தி எல்லா விஷயத்தையும் ரிசர்ச் பண்ணி வச்சிருக்காப்ல. ஏய், நீ அண்டா கிராமத்துல பிறந்தவன். உங்க அப்பா ஜக்கி பாண்டே கொம்பு சண்டை போடுறவரு. உங்க அம்மா லக்கி பாண்டே பிட் பாக்கெட் அடிக்கிறவங்க. அங்க இருந்த உன்னை நான் இங்க நகரத்துக்கு கூட்டின்னு வந்தா நீ எங்க கிட்டே உன் கைவரிசையை காட்டுறியா? ஏற்கனவே ஒரு தடவை ஏமாந்துட்டோம், மறுபடியும் நாங்க ஏமாற மாட்டோம். இவங்களை அடிச்சு கை கால் எலும்பெல்லாம் உடைங்கப்பா. அட டாங்கிங்களா, சும்மாவே அடிச்சா கை கால் எலும்பெல்லாம் உடையாது. சரி வா, எப்படி உடைச்சு காட்டுறேன்னு பாருங்க. வாங்க. அச்சோ, யாராவது என்ன காப்பாத்துங்கப்பா.
அச்சோ, அடிக்கிற ஒவ்வொரு அடியும் லல்லன் பப்பன் சுட்டன் பப்பன் அடிக்கிற மாதிரியே இருக்கே. அம்மாடியோ, என்ன பார்த்துட்டு நிக்கிறீங்க? ஓடுங்க. நில்லுங்க. எங்க கேங் ஆளுங்களையே நாங்க அடிப்போமா? சொல்லுங்க. ஏன்பா, நாங்க தான்ப்பா உங்க ஆளுங்க. போலீஸ் அனுப்புன ஆளுங்கெல்லாம் தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. ஆனா நீங்க வந்து எங்களை புஷ் பண்ணிட்டீங்க. போங்க, போய் உடனே அந்த 4 பேரையும் பிடிங்க. நாளைக்கு நாம அந்த டைமண்ட் டீல் வேற பேசணும். ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? ஏய் டாங்கி, போன வாரம் தானே வெளிநாட்டுக்காரங்க நம்ம கிட்ட பேசினாங்க. ஆனா போன வாரம் நாம இங்க இருந்தோம். வேற எங்க இருந்தோம்? ஜவும்புரால தானே இருந்தோம். ஏய், நீங்க என்ன எங்க முகத்தையே பாத்துன்னு இருக்கீங்க? போய் அந்த 4 பேரையும் சீக்கிரம் கண்டுபிடிங்க. அவனுங்க போய் டானோட பார்ட்டியை கெடுத்துட கூடாது. நாம அங்க இருந்தா வந்தோம். மறுபடியும் என்னத்துக்குப்பா அங்கேயே கூட்டிட்டு போறீங்க? இன்னும் இவர் மயக்கத்துல இருக்காரு. லல்லன் பப்பன் சுட்டன் அப்புறம் பப்பன். இதுல யாருமே இங்க காணோம், பாருங்க. அச்சோ, ரொம்ப அடிபட்டிருக்கு. வீங்கி போயிருக்கு பாருங்க. அட, அடி வாங்கினா வீங்க தானே செய்யும். அப்புறம் என்ன, ஒரு பூக்கள் மாதிரி மலர்ந்தா இருப்பாரு. அடடா, இப்ப எதுக்காகமா அந்த பாஷை இங்க பேசிக்கிட்டு இருக்க? நம்ம பாஷப்பா, வேற எங்க பேச முடியும்? ஆனா நீங்க எதுக்காக இப்படி சாதாரணமா பேசுனீங்க? ஏய் ஒண்ணே, எப்பா இந்த டாங்கிய விடுப்பா. முதல்ல போலீஸ்க்கு போன போடு. அதான் அவங்க ஓடி போயிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்காக போலீஸ்க்கு போன் பண்ணுகணும்? இவரை நம்ம காப்பாத்தி ஆகணுமா? அட, காப்பாத்தணும்னா எதுக்காக இவரை போட்டு இப்படி அடிக்கணும்? அடே அறிவு கொழுந்து, உனக்கு அறிவு என்னமோ கம்மி தான். அத தேவையான அளவுக்கு மட்டும் பயன்படுத்து. அப்புறம் இருக்கிற அறிவு இல்லாம போயிட போகுது. அப்புறம் நீ என்ன பண்ற? போன் போடு. ஹலோ ஹலோ கமிஷனர் சார், பாண்டா சாருக்கு அடிபட்டுருச்சு. நான் லொகேஷன் அனுப்பி வைக்கிறேன். நீங்க உடனடியா டீமோட இங்க வாங்க. அட ஏன்பா, நீ நேத்துக்கு இப்ப கமிஷனருக்கு கால் பண்ண? வாய் மூடு. சரிப்பா, நான் வாயை மூடிக்கிறேன். ஆனா நம்ம மாட்டிக்க போறோம், அதை சொல்லிட்டாயின்னா. நீங்களும் என்ன சார், என்னமோ எங்களை முதல் முறையா பாக்குற மாதிரி இப்படி அதிர்ச்சி ஆகுறீங்க? அதானே, இப்பதானே நம்ம நேர்ல பாக்குறோம். நேரம்ங்கிறது பொன் போன்றது. நேரத்தை வீணாக்காதீங்க. நேரத்தோட இன்ஸ்பெக்டர் பாண்டாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. அப்புறம் இந்த நேரம் போச்சுன்னா மோசமான நேரம் வந்துரும். என்ன புரிஞ்சுதா? புடிங்க இந்த லல்லன் பப்பன் சுட்டன் பப்பன. அட இல்ல, நாங்க அவங்க கிடையாது. இன்ஸ்பெக்டர் பாண்டா கிட்டே கேட்டு பாருங்க. அட, இவர் எங்க பேச போறாரு? அதான் இவர் நம்ம அடிச்சே மயக்க போட்டு விழ வச்சுட்டாமே. கேட்டீங்களா? அவங்கள புடிங்க. இவங்களா போலீஸ்காரங்க, அவங்கள அடிக்காத. நான் சொன்னேன் இவங்கள அடிக்க கூடாதா? இவனுக்கு என்ன நம்மளை விட பெரிய ஆளுங்களா என்ன?
கமிஷனர் சார், போலி அசல்னு நினைச்சு நீங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. நேரமும் பாலும் கைய விட்டு போயிடுச்சுன்னா அது பவுண்டரிய விட்டு தள்ளி போயிடும். என்ன புரிஞ்சுதா? ஏய், போப்பட் மாதிரியே பேசி என்ன முட்டாளாக்க முடியாது. ஓடுங்க. புடிங்க, யாரும் தப்பிச்சிட கூடாது. ராஜா பூல மலரும் பூச்சாண்டு. மூளை இருக்குதா இல்லையா? ரோஜா பூல எங்க இருந்து பூச்செண்டு மலரும்? கொஞ்சம் வாய மூடுறியா? அது கோட் வேர்ட். ஓடையவே ஓடையாது மண்பானை. ஓகே, ஹியர் உங்க டைமண்ட்ஸ் எங்க இருக்குது? இவ்ளோ பணமா? இவ்ளோ டைமண்ட்ஸா? இது சட்டவிரோதமான செயல் பாப்பட். ஏய், போப்பட்டன்னு சொன்னான்னு வச்சுக்கோ, உன்னை அச்சச்ச பொளந்து கட்டிடுவேன். என்னோட பேரு சுட்டன். சுட்டன். ஓ, உண்மையான பேரை சொல்லக்கூடாதா? நாம இப்போ கேரக்டர்ல இருக்கோம். ஃபோக்கஸ் ஹனி, ஃபோக்கஸ். இது ரொம்ப தப்பு. நான் மலேஷ் ஸ்மக்லர் தான், ஆனா ஸ்மக்லிங் பண்றதுக்கு விட மாட்டேன். என்ன காரியம் பண்ணிருக்க டாங்கி? இந்த பணத்தை நாம அவன் கிட்ட இருந்து பறிச்சிட்டோம். இப்ப பணமும் வைரமும் நம்ம கையில தான் இருக்கு. நாம இவனை டாங்கின்னு நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா இவன் நமக்கு டபுள் லாபத்தை கொடுத்திருக்கான். வாங்க குடோனுக்கு போவோம். எதுக்காக குடோனுக்கு போகணும்? அதான் பணத்தை பறிச்சிட்டோம்ல. அப்ப ஸ்ட்ரைட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வாண்டடா அவங்க கையில மாட்டணும்ங்கறியா? நம்மள எதுக்கு பிடிக்க போறாங்க? நாம அவங்களுக்காக தானே வேலை பாக்குறோம். நீ டாங்கியாவே இருக்க போறியா? நம்ம பாஸ்க்காக தானே வேலை பாக்குறோம். வா குடோனுக்கு போவோம். அப்ப சிறுசு எல்லாரையும் பிடிச்சிட்டு தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னு நினைக்கிறேன். பன்னி, நீ உண்மையிலே இன்டெலிஜென்ட் தான். அதனால தான் அவன் எந்த ப்ராப்ளத்திலயும் மாட்டிக்கிறது இல்ல. அண்ணா, நீங்க ரொம்பவே சோர்ந்து போயிருக்கீங்க. நூடுல்ஸ் சாப்பிடுறீங்களா? சரிப்பா, சரி. எங்களுக்கு நூடுல்ஸ் போடுங்க. போடுங்க. அடடா, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஓடுவோமே, அப்பதான் நமக்கு கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும்ல. மனுஷன் வாழ்றதுக்காக தான் சாப்பிடுறான், ஆனா சில நேரம் வாழ்க்கையை காப்பாத்திக்க சாப்பாட்டா விட்டு கொடுத்தாகணும். என்ன புரிச்சுதா? எல்லாரும் மேல போங்க. இனிமே ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா நேரமும் அவங்களோடது, இடமும் அவங்களோடது, அப்புறம் பிடிக்கிறதுக்கான மூடும் அவங்களோடது தான். என்ன புரிச்சுதா? ஆனா மூளை நம்மளோடதாச்சே. நான் என்ன சொல்றேனோ அதே மாதிரி செய்யுங்க. தேங்க்யூ கூட்டாளிங்களா. இப்போ இங்க மேல கை வைங்க பார்க்கலாம். எங்க கிட்ட எங்க கூட்டாளிங்களோட படையே இருக்கு. போலீஸ் கிட்ட எந்த பிரச்சனையும் வேண்டாம். நாம இங்க இருந்து கிளம்பலாம். போங்க, போயிடுங்க.
அச்சோ இவங்க நிறைய பேர் இருக்காங்க. வாங்க போய் போலீஸ் போர்ஸ கூட்டிட்டு வருவோம். இங்க என்னத்துக்கு வந்திருக்கிறோம்? நமக்கு தான் யாருக்கும் அடிபடல. இங்க தான் இன்ஸ்பெக்டர் பாண்டாவை அட்மிட் பண்ணிருக்காங்க. அவரால தான் நம்மள காப்பாத்த முடியும். அப்பப்போ என்ன டாங்கின்றீங்க? ஆனா என்னை விட பெரிய டாங்கி நீங்க தான். அடடா, அவர் ஒருத்தருக்கு தாமா நம்மள பத்தின உண்மை எல்லாம் தெரியும். அட சாப்பாட்றாமா, அது அவனுக்கு தெரியும்ல. நம்மள பார்த்தா அவங்க புச்சிர மாட்டாங்களா என்ன? ஒருவேளை நீ அறிவுங்கிற சமுத்திரத்துக்கிட்ட போய் நின்னா கூட அறிவுங்கிறால உன்னை வந்து தொட கூட செய்யாது. என்ன புரிச்சுதா? சமுத்திரத்துல அருவி சமுத்திரம் கூட இருக்குதா? நாம இன்ஸ்பெக்டர் பாண்டாவுக்கு சிக்னல் கொடுக்கணும். பாருங்க, அவங்க 4 பேரும் இன்ஸ்பெக்டர் பாண்டாவை அட்டாக் பண்ண வந்திருக்காங்க. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? புடிங்க. மறுபடியும் போலீஸா? ஓடுங்க. ஜஸ்ட் மிஸ் இல்லனா அவ்வளவுதான். ஹே டாங்கிங்களா, இங்க என்னத்துக்கு வந்தீங்க? இது போலீஸோட இடம். ஒரு மனுஷனை பிடிக்கணும்னா அவனை எல்லா இடத்துலயும் போய் தேடுவாங்க. ஆனா அவனோட சொந்த இடத்துல தான் அவனை தேடவே மாட்டாங்க. என்ன புரிச்சுதா? ரொம்ப தலை சுத்துது. எதுக்காக தேவையில்லாம எதுக்காக இவ்வளவு பெருசா பேசுகிற சுட்டனே? அட என்னப்பா, அவன் எப்பவும் இந்த பாஷையில தான் பேசுவான். ஆனா நீ இந்த பாஷையில பேசுறது நிறுத்து. ஹேய், அது என் தாய்மொழி. அத பத்தி தப்பா பேசுறேன்னு வச்சுக்கோ, உன்னை அடிச்சு துரி மாதிரி துவைச்சு எடுத்துருவேன். என் பேரு லல்லன், தெரியுதா? லல்லன். நீ ஒரு டாங்கி, சரியான ஆர்வ கோளாறு, சரியான வெண்ண. ஆனா லல்லன் கிடையாது. அப்ப யாரா இருக்கும்? நீ ஹனிப்பா, ஹனி. அது சரி, இப்ப இந்த ஹனிங்கிறது யாருப்பா? உங்க எல்லாருக்கும் மூளை குழந்தை போயிச்சா என்ன? முதல்ல இந்த இன்ஸ்பெக்டர் அடிச்சே நீங்க மயக்க வர வச்சிட்டீங்க. அப்புறம் நீங்களே போலீஸுக்கு போன் பண்ணி சொல்றீங்க. டேய், இவனை பேசாம தூக்கி எறிங்கடா. உங்க தாய்மொழியை விட்டுட்டு தமிழ்ல பேசுறீங்க. இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறீங்க. அப்புறம் குடோனுக்கு போறதுக்கு பதிலா இங்கேயே வந்து சேர்ந்துடுறீங்க. 2 நாளா நான் ஓடி நான் ஓய்ஞ்சே போயிட்டேன்ப்பா. சரி, எதுக்கு இப்ப திருன்னு முடிச்சுன்னு இருக்கிறீங்க? இன்னைக்கு பார்ட்டி இருக்குது. நாடு முழுக்க இருக்க டானுங்க வரானுங்க. இந்நேரம் பாசும் வந்திருப்பாரு. நாம போய் சேரலன்னு வச்சுக்கோ, பாஸ் நம்ம மேல ரொம்ப கோவப்படுவாரு. பாசும் அங்க வருவாரா? அட, பாஸ் தானே எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காரு. அவர் எப்படி வராம இருப்பாரு? இங்க இருந்து நம்ம தப்பிச்சு ரோட்டுக்கு ஓடணும்ல. எதுக்காக நீங்க இப்படி மந்திரி சுட்ட கோழி மாதிரி திரியுறீங்க? அப்படின்னா ரோட்ல சந்திச்சவங்க கேங்ஸ்டர்ஸ். அதுல ஹனிக்கு பதிலா நம்ம இவனை கூட்டிட்டு வந்துட்டோமா? அட, என்ன நீ உனக்குள்ளே பேசிட்டு இருக்கிற? அட, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணாத்த. நீங்க சொல்றது சரிதான். பாஸ் கோவப்படுவாரு. சரி, ஓகே, பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. Mind starter. I'm loving this. அட, என்னப்பா இது? வெளிநாட்டுல ரவுடிங்க கூட இங்கிலீஷ் பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஆட்டம் பாட்டோன்னு இருந்தா நல்லா இருக்குமே.
என்னங்கண்ணா எங்களை மாதிரி டான் வேஷம் போட்டுன்னு வந்து சரக்கு கடத்துறீங்களா? ஏய், என்ன பேசுற நீ? இங்க என்ன நடக்குது? நீ மோசமான பாஸ், மூச்சு நின்னு போன பாஸ். ஆனா நீ ஒரு பாஸே கிடையாது. என்ன சொன்ன? ஆமா, நீ ஒரு புல்லு. அப்புறம் இவங்க 4 பேரும் உன்னை வைக்கலாம் மாத்திட்டாங்க. அப்படின்னா இவங்க 4 பேரும் உன்னை முட்டாளாக்கிட்டாங்க. நீ முட்டாளாயிட்ட. மூளை பப்பாளி பழம் மாதிரி சரியான நேரத்துல அதை யூஸ் பண்ணனா பழுத்து அது அழுகி போயிடும். நான் புரிஞ்சுதா? ஏய், என்ன மாதிரியா வேஷம் கட்டினா அறிவுரை சொல்றியா? எல்லாரையும் அடிச்சு நொறுக்குங்கடா. அட என்னப்பா காதல ஈயத்தியா காய்ச்சி ஊத்திருக்கீங்க? காதல உழலையா? அவங்கள அடிங்கப்பா. அட எப்படிப்பா உங்களை அடிக்கிறது? இதுல யாரு உண்மை யாரு போலின்னு எப்படி எங்களுக்கு தெரியும்? சரி, அப்ப சொல்லு, எங்க முதுகுல மாடு முட்டின அடையாளம் இருக்கா? சொல்லு. இல்ல. இங்க பாருங்க, ஏதாவது அடையாளம் தெரியுதா? தெரியல. நாங்க தான் அசலு. அட, எங்க முதுகுலயும் தான் அடையாளமே இல்ல. இதோ இங்க பாருங்க. இதத்தான் டைம்னு சொல்லுவாங்க. அடையாளம் கூட சரியா தெரியல. மனுஷ வேதனால கூட வலிய தாங்கிக்கிறான். நான் சொல்றது சரியா? பாத்தீங்களா, மாட்டீங்கன்னாங்க. இப்படி ஒரு தத்துவத்தை யாரு சொல்லுவாங்க சொல்லுங்க? என்னால மட்டும்தான் சொல்ல முடியும். அங்க பாருங்க, அதோ அவன் மஷ்ரூம் சாப்பிடுறான். ஆனா எனக்கு மஷ்ரூம்னா அலர்ஜி ஆகும். அவன் தான் போலி. ஆமா, நம்ம கூட்டாளி சொல்றது சரிதான். அடிங்க அவங்கள. இவங்கள நம்மால யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? உருவம் ஒரே மாதிரினா பலம் ஒரே மாதிரி இருக்க வேணாமா? இவங்க எல்லாரையும் அடிச்சு இப்பவே ஒண்ணு இல்லாம ஆக்குறோம் பாருங்க. டைம் ப்ளீஸ். ஒரே மாதிரி இருக்கவங்கள அடிக்க கூடாது. அதேதான். சரி வா, மத்தவங்கள போய் நாம அடிப்போம். என்ன என்னப்பா பண்ற நீ? லல்லன அடி. ஹே டாங்கி, என்ன நானே எப்படி அடிச்சுக்க முடியும்? நீ ஹனி இல்லையா? இல்லப்பா. அப்போ இந்த ஏ பூனை, ஜோர்தாரியா அடிப்பியா நீ? இந்த வாங்கிக்க. ஹே ஜோர்தான், நான் ஹனிதான். என்ன ஏன் அடிக்கிற? நான் கேளு, விட்டுருங்க. வேணாம். இந்த லல்லன் மேல கை வச்சுக்கிறீங்களா நீங்க? ஏப்பா நண்பா, நம்ம ஆளுங்களே ஏன்பா நீ இப்படி புரட்டி போட்டு அடிக்கிற? எனக்கு எப்படி தெரியும் யாரு ஒரிஜினல் யாரு போலியானவங்கன்னு? அதான் நான் எல்லாரையும் அடிப்பேன்ப்பா. நிறுத்துங்க. இவங்க நம்மாலா இல்ல இவங்க நம்மாலா? இவங்கள யாரு நம்மாலு? இவங்க தான் நம்மாலு. இல்ல இவங்க தான். இவங்கள யாரு நம்மாலு? வா பாஸ், கலகிட்டீங்க போங்க. அவங்கள புடிங்க. அட எங்களை என்னத்துக்கு பிடிக்கணும்பா? அவங்க தான் போலி. அட உங்க ஆளுங்களே உங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல பாஸ். அடே நண்பா, இவரும் நம்மள மாதிரி ஒரே மாதிரி இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நாமளும் இவரை தண்டா செட்னு நினைச்சுக்கிட்டோம். அடடா, இந்த ஆளு தன்னா செட் தான்ப்பா. அட, இவர் தான் உண்மையிலே நம்ம பாஸா? எங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அப்படி தானே பண்ணி? ஆமா. பேரு தன்னா, சாப்பிடுறது பண்ண, இருக்கிறது பண்ண. இவங்க எல்லாரும் போலி. என் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. யாருங்கிறது யாரும் செய்யக்கூடாது. இல்ல எலும்ப எண்ணிடுவேன். எலும்பை எண்றதுக்குலாம் ரொம்ப டைம் ஆகும். இப்போ அரெஸ்ட் பண்ணுங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் நீங்க எண்ணிக்கோங்க. தன்னா செட், நீங்க இங்க என்ன பண்றீங்க? அது வந்து நான் வந்து சார், இவர் தான் கேங்கோட பாஸே. நண்பனா நடிச்சு என்ன ஏமாத்திட்டீங்க. உங்க தோலை நான் உரிக்க போறேன் தன்னா. பேரு தன்னா, சாப்பிடுறது பண்ண, இருக்கிறது பண்ண. இன்ஸ்பெக்டர் பாண்டா, உங்களுக்கு ஒண்ணாங்களே நல்லா இருக்கீங்கல்ல? ஒரு வழியா இவங்க கேங் லீடரை பிடிச்சிட்டோம். அப்புறம் இன்டர்நேஷனல் டான்ஸுங்களையும் பிடிச்சிட்டோம் சார். எல்லாரையும் பிடிச்சிட்டோம் சார். எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இல்லையா? கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும். அப்புறம் எனக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும். நான் தான் ஏசி. அப்புறம் எனக்கு என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் தான். இன்ஸ்பெக்டரா இருங்க, நேர்மையா வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க.